ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு டயா குட்டி சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. இந்த குழம்புக்கு இல்லை, எந்த ஒரு குழம்புக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சில பேர் அரைச்சி ஊற்றாமல் குழம்பு வைப்பாங்க. இது அரைச்சி ஊற்றி குழம்பு எப்படி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு வதக்கினா போதும். வதக்கிட்டு இது கூடவே தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு சைடு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் கடுகு பருப்பு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு நிறையா சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் யாரும் வெள்ளைப்பூடு அதிகமாக சாப்பிட மாட்டாங்கனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதை ஒட்டுக்காவே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குறது தான் மெயின்னு. நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா சுருளை வதக்கிடுங்க, கருகாமல் வதக்கிடுங்க. இந்த குழம்பு கூட மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சேர்க்கலை, எனக்கு கிடைக்கல. இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்குறப்பலாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நான் வந்து அளவளவாக சேர்க்குறேன். நீங்கள் எப்பயும் குழம்பு வைக்கிறப்போ நீங்கள் எந்த டைமில் சேர்ப்பீங்களோ அப்போ சேர்த்துக்கோங்க. என்னடா இந்த பொண்ணு நிறையா உப்பு போடுதுன்னு சொல்லி நீங்களும் போட்டுறாதீங்க. நான் அளவளவாக சேர்க்குறேன். மசாலா என்னென்னு பார்க்கலாமா? குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். நான் காரம் குழந்தைகளுக்குனால லைட்டாக தான் சேர்ப்பேன், அதனால் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வதக்கின வெள்ளைப்பூடு இது கூட சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினால சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க, ஏன்னா கறிகிரும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் சிம்மில் வச்சு கலந்து விடுங்க, ஏன்னா கறிகிரும். மசாலா கருகுனா டேஸ்ட்டே மாறிடும். நல்லா அந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சே வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாரை கழுவி அந்த ஜாரில் இருக்க தண்ணி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். எக்ஸ்ட்ரா நான் தண்ணி சேர்க்கலை, ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றும் போது தண்ணி சேர்ப்போம். குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுன்றக்காக நான் இப்படி சேர்ப்பேன். இந்தளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போயும் உப்பு போடுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால நான் போடுறேன், நீங்கள் கணக்காக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து உப்பு, புளி, காரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு 2 to 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மாதிரி கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். எண்ணெய் திரிஞ்சு வந்த ஸ்டேஜில் மெயின் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக மீனை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது கூட மாங்காய், முருங்கைக்காய் குழம்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லே இருக்கட்டும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி விட்ருங்க. மாதிரி ரொம்ப கலக்கிறாதீங்க, மீன் உடஞ்சிரும். சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்க்கலாமா? குழம்புல எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணி
கொடுத்துடலாம். உங்கள் கணவர் உங்கள் குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னார்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களை வாழ்லைனாலும் உள்ளுக்குள்ளே நினைப்பாங்க. மீனை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மெயின் சிம்மில் வச்சு அதை சிம்மில் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா இதாயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.